ட்ரெயினில் போகிறதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறார். அண்ணே அங்கே ட்ரெயின் வராதுன்னே, பஸ்ஸு தானே வரும்னு சொல்கிறேன். இல்லை இங்கே தான்ப்பா வரும் ட்ரெயின் இருக்கார். சரி, நீங்கள் சொல்வது போல் அவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களை போன்ற நபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை வழிநடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். எவ்வளோ வழிநடத்தி பார்த்தா முடியலையே. காலி சாக்கு எழுந்திருக்காது, சாக்குக்குள்ளே சரக்கு இருந்தால் தானே எந்திரிக்கும். ஜனநாயகத்தில் ஒரு செயின் லிங்க் தான், தொடர் தான். நான்னா எனக்கு பின்னால் 100 பேர், அந்த 100க்கு பின்னால் 100 பேர், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டான். இன்னும் அதிமுகலேருந்து வருவாங்கன்னு சொல்ல வரீங்க? தோல்வி என்பது ஒரு மாறு வேடமிட்ட வெற்றி, அதில் மாற்று கருத்து இல்லை. தோல்வி உங்களை வலுவுள்ளதாக ஆக்கும். தோல்வி என்பதை மற்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும். இதுவே நீங்கள் தொடர் தோல்வியாக அடைஞ்சிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? இல்லை, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். ஆமாம், அவர் தானே கேப்டன். 3.5 கோடி ரூபாய் காரில் ஓட்ட தெரியாத டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்டு பண்ண இடிச்சுட்டான்னா அது அவர் காரணம் இல்லைங்க. டிஃபெண்டர் கார் 3.5 கோடி ரூபாய் காரு தான் சொல்லுவீங்களா? ஓட்ட தெரியல டிரைவரால். அவர் முன்னாடியே ஒரு பதவிக்கு வரும்போது அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம், கொஞ்ச காலத்திலேயே இது பண்ணியிருக்கலாம். கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சோம். இனி அப்போ இரட்டை இலை அப்போது மலரவே மலராது. ரைட் பார்ட்டி ராங் லீடர், நல்ல கட்சி தவறான தலைவர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு நபர். அரசியலை மட்டும் இல்லை, இலக்கியம் சார்ந்து எழுத்தாளராகவும் தன்னை பன்முகத்தன்மையில் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். கண்டிப்பாக இன்னைக்கு மரியாதைக்குரிய வைகை செல்வன் அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா. உங்களுடைய பேர் தான் இப்போது சமீபத்தில் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் நிறைய இடங்களில் பயணிச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி அரசியல், இலக்கியம் அப்படின்னு நிறைய இடங்களில் பயணிச்சிருக்கீங்க. அந்த அவ்வளவு அனுபவம் கொண்ட நீங்கள் அந்த அதிமுக கட்சியிலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னும் போது முதல்ல அதிமுகக்கான பந்தம் எப்படி இருந்துச்சு, அது குறித்து முதல்ல சொல்லுங்கள். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பந்தம் என்பது மண்ணுக்கும் மழைநீருக்குமான பந்தம். மழைநீருக்கும் மண்ணுக்கும் பிரிக்க முடியுமா? மழைநீர் எங்கே விழும்? மண்ணில் தான் விழும். ரெண்டும் கலந்துட்டால் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. அப்படியான உறவு தான் எங்களுடைய உறவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழகத்தின் செயலாளராக எங்கள் தந்தையார் இருந்தார். அப்போது தொடங்கியது இந்த இயக்கத்தினுடைய மீதான பற்றும் பாசமும். அதன் பின்பு மாணவ பருவம் தொட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அளப்பெரிய ஒரு காதல். அந்த அன்பும் அந்த பிரியமும் அந்த வாஞ்சையும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தது. பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற அந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்போது ஒரு எளிய மாணவராக தூரத்திலிருந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து அம்மாவிடத்திலே ஒரு புத்தகத்தை வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்வு இப்படி தொடர்ந்தது. அதன் பின்னால் அம்மாவுடைய நட்பு கிடைத்தது, அவர்களை பார்க்கக்கூடிய அந்த நேரம் கிடைத்தது. தொடர்ந்து இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து அந்த கட்சியினுடைய சொற்பொழிவாளராக, அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு இலக்கிய முகமாக, எழுத்தாளராக, அதன் பின்னால் அருப்புக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, அரசு தலைமை கொறடாவாக, மாண்புமிகு பள்ளிக்கல்வி, இளைஞர்நலன், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சருங்கிற ஒரு அரிய வாய்ப்பை பெற்றவராக இப்படி தொடர்ந்தது அந்த இயக்கத்தோடு. பதவி வருகிறதோ இல்லையோ, வாய்ப்பு தருகிறார்களோ இல்லையோ, தொடர்ந்து பயணிக்கின்ற ஒரு எளிய தொண்டனாகத்தான் அந்த இயக்கத்திலே நான் பயணித்து வந்தேன். ஆனால் இப்படி இருந்துட்டு அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் விலகி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு? காரணம் என்ன? தண்ணி இல்லாதனால பறவை பறந்து போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சி இல்லாதனால நாங்கள் பறந்து போயிட்டோங்கிறது கிடையாது. ஆட்சி இல்லாத போதும் பயணித்தோம். 1996 படுதோல்வி அடைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் உயிருக்கு இணையான தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களே தோற்று போனார்கள். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்கள். அந்த கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திற்கு இலையுதிர் காலம்தான், ஒரு வசந்த காலம் இனி வராது என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு
அந்த வழக்குக்காக அவர் நீதிமன்ற படிக்கட்டுகளில், நீண்ட படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்குகே அவள் ஆயுள் காலம் முடிந்துவிடும் என்று 8 கால செய்தியில் இட்டு நிரப்பியது பத்திரிகைகள் எல்லாம். அப்போது கூட நாங்கள் அங்கே தானே இருந்தோம். அற்ற குளத்து அருநீர் பரவி போல சென்று விடவில்லையே. ஆக தொடர்ந்து அந்த இயக்கத்தோடு பயணித்து வந்து கொண்டு தான் இருந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2 ஆண்டுகளில் 1998 இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றார்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை இந்தியாவின் பிரதமர் என்கிற ஒரு முகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கிடைத்தது. மறு கருத்து வேறுபாடின் காரணமாக மறு ஆண்டே மீண்டும் தேர்தல் வந்தது. அந்த மறு ஆண்டு தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2 வருடத்தில் 2001 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. 2006 எதிர்க்கட்சி. அப்போதும் மற்ற குளத்து அருநீர் பரவி போல நாங்கள் விட்டு போகவில்லை, எதிர்க்கட்சியிலும் பயணித்தோம். 2011 தான் வாய்ப்பு கிடைத்தது. 16 நான் தோல்வியடைந்தேன் சட்டமன்ற தேர்தல், 21 தோல்வியடைந்தேன். 16 பிறகு எங்கள் உயிருக்கு இணையான, எங்கள் ஊனில் உணர்வில் உதரத்தில் நாடி நரம்புகளில் கலந்துட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து போனார்கள். மரணமே காலத்தீயே, மகிழ்ச்சியின் பகையே நாயே, மணமணம் முறிந்த நெஞ்சே, மடங்காத திமிரே சாவே, உறவினி அறுக்கும் வாளே, உயிரினி குடிக்கும் வாயே, உருவசி தீர்க்க எங்கள் அம்மாவின் உயிரையே குடித்து விட்டாயே என்று கண்ணீர் மல்க கதறி அவருடைய உடல் சுமந்து கொண்டிருக்கிற போது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் நேரடியாக வர்ணனை செய்தேன். அவர் மறைந்ததற்கு பிறகு பல்வேறு கட்சி பிளவுபட்டது. தர்ம யுத்தம் நடத்தினார்கள். யார் முதலமைச்சருங்கிற கேள்வி எழுந்தது. இப்படி கூவத்தூரில் கலாட்டா என்றெல்லாம் பத்திரிகையில் எழுதினார்கள். அப்போதும் நாங்கள் அற்றகுரத்து அருநீர் பரவி போல விட்டு செல்லவில்லை. தொடர்ந்து அவர்களோடு தான் பயணித்தோம். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். நானும் அவரும் ஒரே அமைச்சரவையிலே இருந்திருக்கிறோம். அவர் நீண்ட நாள் இருந்திருக்கலாம், நான் ஒரு குறுகிய காலம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தாய் ஒரு குழந்தை பெற்றாலும் தாய் தான், 10 குழந்தை பெற்றாலும் தாய் தான். ஆக கொஞ்ச நாள் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் தான். அவரோடு நாங்கள் தொடர்ந்து ஓராண்டு காலம் அமைச்சரவையிலே இருந்திருக்கிறேன். இப்படி அவர் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு அங்குதான் இருந்தோம். பிளவுபட்டு போன ஓபிஎஸ் பிரிந்து போனார், அவரிடத்தில் செல்லவில்லை. பிளவுபட்டு டிடிவி தனிக்கட்சி தொடங்கினார், அவரிடத்தில் நாங்கள் செல்லவில்லை. சிறைக்கு சென்று மீண்டும் வந்தார் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா, அவரிடத்திலும் நாங்கள் செல்லவில்லை. ஒரே அணியாக இருந்தோம். அது எடப்பாடியின் தலைமையில் இயங்கி கொண்டிருந்தோம். 2 பேரும் ஒன்றாக இணைந்தார்கள், ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றாகத்தான் இருந்தோம். 2021 மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்து வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையிலும் கூட ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. செயற்குழு, பொதுக்குழு இவைகளெல்லாம் பிரச்சனை எழுந்தது. யார் பொதுச் செயலாளருங்கிற பிரச்சனை எழுந்தது. ஒற்றை தலைமை யார் என்கிற கேள்வி எழுந்தது. அப்போதும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தான் இருந்தோம். அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் பிரிந்து போய்விட்டார். அவரோடு நாங்களும் செல்லவில்லை. தொடர்ந்து அப்போதும் அங்கு தான் இருந்தார். 2026 ஏற்பட்டிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் கடத்தில் ஒரு பெரும் தோல்வி. வாய்ப்பு கிடைக்காது, வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை என்று பலமுறை அவரிடத்தில் சொன்ன போதும் கூட அதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கவில்லை. 1-to-1 பேசியிருக்கீங்களா? நிறைய அவரிடத்தில் அவர் பேச்சு அறிக்கைகள் எல்லாமே நாங்கள்லாம் அவரோடு தானே பயணித்திருக்கிறோம். அவருடைய பேச்சுக்கெல்லாம் தயார் பண்ணி செய்திருக்கிறோம். தேர்தல் அறிக்கை எழுதி தந்திருக்கிறோம். பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் தீர்மானங்களை எழுதி தந்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து பயணித்து கொண்டு தானே இருந்தோம். பலமுறை அவர் நேரடியாகவே அவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு? அவருடைய பதில் இல்லை, நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், வெற்றி பெறலாம், வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொன்னார். அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயினில் போகணும். ட்ரெயினில் போகணுன்னா எங்கே வெயிட் பண்ணணும்? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும். ட்ரெயினில் போகிறதுக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறார். அண்ணே அங்கே ட்ரெயின் வராதுனே, பஸ்ஸு தானே வரும்னு சொல்கிறேன். இல்லை இங்கே தான்ப்பா வரும் ட்ரெயின்னு இருக்கார். நீங்கள் என்ன செய்வீங்க? அவர்கிட்ட போய் என்னம்மா செய்வீங்க? ட்ரெயினில் ஏறினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுங்க ஐயா, பஸ் ஸ்டாண்டுக்கு வராது ஏன்னா, இல்லை வரும் பாருன்ற. சரி, நீங்கள் சொல்வது போல் அவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட உங்களை போன்ற நபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை அதை வழிநடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். எவ்வளோ வழிநடத்தி பார்த்தோம், முடியலையே. காலி சாக்கு எழுந்திருக்காது. சாக்குக்குள்ளே சரக்கு இருந்தால் தானே எந்திரிக்கும். சாக்கு வெறும் சாக்கு இருக்குது, சாக்குக்குள்ளே அரிசியை போடுறோம், அப்போ தான் நிற்கும். வெறும் சாக்கு எப்படி எந்திரிக்கும்? தூக்கி நிறுத்துகிறோம், துபக்குன்னு கீழே விழுந்துருது. 11 முறை இப்போ விழுந்துருச்சு. இனி அடுத்த முறை எப்படி எழுந்திருக்கும்? நான் என்பது என்னோடு முடிவதில்லை. நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ ஒரு நேரடாக சொல்லுவார், ஜனநாயகத்தில் ஒரு செயின் லிங்க் தான், தொடர் தான்.
நான்னா எனக்கு பின்னால் 100 பேர், அந்த 100க்கு பின்னால் 100 பேர், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்போ இன்னும் அதிமுகலேருந்து வருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? வருவாங்கன்னு சொல்லணுமா? எல்லாரும் வந்து வெற்றி பெற்றால் தான் உடன் இருப்பார்கள். நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க, தம்பி பரீட்சையில் பாஸ் பண்ணிடு, வெற்றி பெற்றுடு, அப்போ தான் அடுத்த வகுப்பு போக முடியும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நல்ல வந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், நல்லா பண்ணி இது பாஸ் பண்ணால் தான் வந்து உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும், இல்லை அப்பா அம்மாவால் அலைய முடியாதுப்பா, எங்களெல்லாம் பாடப்படுத்தாத, ஃபீஸ் கட்டினா தான் நான் கட்டுவோம், அங்கே போய் இங்கே போயினா எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லி வளர்க்குறோமா இல்லையா? வெற்றி பெற்றால்தான் வாழ்க்கையில் அடையாளம். தோல்வி என்பது ஒரு மாறு வேடமிட்ட வெற்றி, அதில் மாற்று கருத்து இல்லை. தோல்வி உங்களை உரமாக்கும், தோல்வி உங்களை வலுவுள்ளதாக ஆக்கும், தோல்வி என்பதை மற்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கும். இதுவே நீங்கள் தொடர் தோல்வியாக அடைஞ்சிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? இல்லை, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். ஆமாம், அவர் தானே கேப்டன். இப்போ வந்துங்க நான் இன்னோவா காரில் வந்திருக்கேன், அதை விட காஸ்ட்லியானது ஃபார்ச்சுனரு, அதை விட காஸ்ட்லியானது டிஃபெண்டரு, 3.5 கோடி ரூபாய் காருன்னு சொல்கிறாங்க. 3.5 கோடி ரூபாய் காரில் ஓட்ட தெரியாத டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்டு பண்ண இடிச்சிட்டான்னா அது அவர் காரணம் இல்லைங்க. டிஃபெண்டர் கார் 3.5 கோடி ரூபாய் காரு தான் சொல்லுவீங்களா? ஓட்ட தெரியல டிரைவரால். அப்போ அவர் முன்னாடியே ஒரு பதவிக்கு வரும்போது அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்ச காலத்துலேயே இது பண்ணியிருக்கலாம்ல, அப்பயும் பயணிச்சுட்டு தான் இருந்தீங்க. இல்லை, டிடிவி போகிறப்ப, சசிகலா ஆமாம், அப்பயும் தானே கட்சியை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சோம். கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, கொடி இருக்குது, கட்சி அமைப்பு இருக்குது, இது வழி சரியாக ஓட்டுவார் அப்படின்னு நினச்சோம். தொடர்ந்து வண்டி போய் இடிச்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ஓட்ட உடசல் ஆயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லியும் கேட்கல. சரி, ஒன்று டிரைவரை மாற்றணும், இல்லைன்னா வண்டியை விட்டு நம்ம கீழே இறங்கிடணும். டிரைவரை மாற்றுறதுக்கு முடியல. டிரைவர் பெவிக்கால் போட்டு அந்த சீட்லேயே ஒட்டி உட்காந்துருக்காரு. சரி, நாங்கள் இறங்கி போயிடுறோம், ஏன் ரொம்ப நன்றி, வண்டியை பத்திரமா பார்த்துங்கன்னு வந்துட்டோம். நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்கம்மா? இனி அப்போ இரட்டை இலை வந்து அப்போது மலரவே மலராது அப்படின்னு மலரும். நான் வந்து அதாவது நான் ஒன்றும் சொல்கிறேன், அதிமுக கட்சியை நான் குறைத்து சொல்லவில்லை. அதை வழிநடத்துகிற தலைவர் இன்னும் ஒரு வியூகம், மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கணும். ரைட் பார்ட்டி, ராங் லீடர், நல்ல கட்சி, தவறான தலைவர். அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை அவர் தான் கண்டுபிடிக்கணும், நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லை சார், அந்த கட்சியில் இருந்திருக்கீங்க, பயணிச்சிருக்கீங்க, உங்களுக்குமே வந்து அந்த ஆதங்கம் இருக்குது, கட்சி இன்னும் நல்ல இடத்துல போயிருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய அங்கமாக நீங்கள் வந்து சொல்லலாம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அதனால கேட்குறேன், என்ன சொல்கிறது கேட்கலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ இங்கேருந்து வந்து இங்கே நம்ம இருக்கோம், சென்னையில் புரசவாக்கத்தில் இருக்கோம், செங்கல்பட்டுக்கு போகணும். செங்கல்பட்டுக்கு போகணுன்னா தாம்பரம் போய் செங்கல்பட்டு போயிடுவோம்னு சொல்கிறோம். இல்லைப்பா வேலூர் போய் போகலான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்கிறது கேட்கணும்ல, கேட்கக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்கணும்ல, அதை வெற்றியாக மாற்றணும்ல. நீங்கள் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்றீங்க, கட்சிக்கு தலைவராக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும் ஆசைப்பட்டு இருக்கீங்க. சரி, இருந்துங்க, நல்லது, வேண்டான்னு சொல்லு. யாராவது ஒரு முதலமைச்சராக இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவர் இருந்தால் நல்லது தானே, நீங்கள் இருந்துக்குங்க. அதுக்கான வழியை கண்டுபிடிக்கலைன்னா, இந்த வழியை கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் தான் அதற்கு வியூகம் அமைக்கணும். அதற்கு ராஜேந்திர நடவடிக்கை சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கிறார் அவர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கணும். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுடைய கூட்டாக அமைப்பாக நீங்கள் அமைச்சிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தி அலை தமிழ்நாடு முழுவதும் வீசுகிறது. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்பதைப் போல திமுக ஆட்சி இருக்கிறது. பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வரும். திமுக ஆட்சியில் கைதான் முதலில் வந்தது, காசு தந்தால் மிச்சம் வந்தது. தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் பத்திரப்பதிவுத்துறையில் ஓராண்டுக்குத்தான் ஒரு வேலை. அந்த துறையின் அமைச்சர் மூர்த்தி, ஊழல் செய்வதில் கீர்த்தி. பத்திரப்பதிவில் ஓராண்டு தான் ஒரு துறையில் இருப்பார். ஓராண்டு தான் ஒரு மதுரையில் இருக்காருன்னா 1 வருஷம்தான். திருப்பி 2வது வருஷம் அவருக்கு வேணும்னா ரீசார்ஜ் பண்ணணுமா, செல்ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி. இது நானும் அமைச்சராக இருந்திருக்கேன். கேட்ட உடனே என்ன ரீசார்ஜ் பண்ணணுமா, செல்ஃபோன் ரீசார்ஜ்னு திருப்பி மீண்டும் பணம் கொடுத்தா தான் அங்கே தொடர முடியும், இல்லைன்னா வேறு இடத்துல போட்டுருவாங்க. இல்லை சொல்கிறேன் கேளுங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை எழுகிறது. மதுரையில் எங்கே பார்த்தாலும் அவங்க ஆட்கள் தான். மதுரையில் வாங்காத இடமே இல்லை. ஒரு இடத்த கேட்குறாங்க அவங்க, இது எனக்கு விலைக்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லி. அவன் விற்க முடியாதியா அப்படிங்கிறான். இல்லை, 4 பக்கம் வாசல் இருக்குது, வசதியாக இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, எப்படி வேணாலும் தர்றேன், பணம் தர்றேன், பிளாக்கில் தர்றேன், ஒயிட்டில் தர்றேன்னு வற்புறுத்துகிறான் அந்த மூர்த்தி ஆட்கள். அவன் கேட்ட இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இல்லைம்மா, உண்மையிலே இப்படிப்பட்ட அராஜகத்தின் ஒட்டுமொத்த ஆட்சியாக இருக்கிற திமுக மீது எதிர்ப்பலை இருக்கிறது. அதிமுக அதை அறுவடை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த அதிமுக அறுவடை செய்ய வேண்டியதை
டிவிக தலைவர் அறுவடை செய்து விட்டார். டிவிக வெர்சஸ் டிஎம்கே எந்த செயல்களை அறுவடை செஞ்சுட்டாரு? அதுதான் சொல்கிறேன். திமுகவுடைய எதிர்ப்பை தனதாக்கி கொண்டார். திராவிட இயக்கத்தின் கொள்கை என்ன? சாதாரண ஏழை எளியவன், அரசியல் பின்புலமற்றவன், பொருளாதார பின்புலமற்றவர், ஒரு சாமானிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவர் ஒரு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நிரூபித்தது திராவிட இயக்கம். யமுனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரை காலரை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்கிறவன் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற திராவிட இயக்கத்தின் கொள்கையை பின்பற்றிய ஒரு எளிய குடும்பத்தில் சேர்ந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இது மிகப்பெரிய வெற்றி இல்லையா? பண்ணையாராக, பண்ணை பிரபுவாக, தியேட்டர் அதிபராக, பஸ் ஓனராக, 1000 ஏக்கருக்கு நில சொந்தக்காரர்களாக இப்படித்தான் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்கியது. அப்படி இல்லை திராவிட இயக்கம். அந்த கொள்கையை, பெரியாருடைய கொள்கையை கையில் பிடித்து கொண்டு தோளிலும் மார்பிலும் தூக்கி சுமந்து பேரறிஞர் அண்ணா இவற்றை வெற்றியடைய செய்தார். அதே கொள்கையை கொண்டு வந்து நிறுத்தினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எங்கெல்லாம் நாங்களும் வெற்றி பெற்றுவாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திண்டுக்கல்ல ஒருத்தர் சூட்கேஸோடு இறங்குறாரு. ஆத்தூருக்கு எப்படி போகணும்னு கேட்குறாரு. 1/2 மணி நேரத்தில் பஸ் வரும்ன்றாங்க பெட்டிக்காரங்க. இங்கே வேணால் கொஞ்சம் நேரம் உட்காருங்கன்றாங்க. என்னங்க ஆத்தூரில் யாரை பார்க்க போகிறீங்க? நான் தான் அதிமுக வேட்பாளர்னா. ஊரே தெரியாது அவருக்கு. எந்த ஊர் ஆத்தூருக்கு எப்படி போகணுன்னே தெரியாது. அவர் இந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவர். இப்போ நான் இருக்கேன் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டையில் எங்கள் உறவினர் இருக்காங்க. எனக்கு அந்த ஊருக்கு எங்கள் மனைவி ஊர் விருதுநகர் தொகுதி எனக்கு கொடுத்தாங்க. நான் போய் வெற்றி பெற்று வந்திருக்கேன்ல. அதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. இப்போ 120 கோடி ரூபாய் கரூரில் திமுக ஆட்சியில், கோவை தெற்கில் 160 கோடி ரூபாய், 160 கோடி ரூபாய் செலவு செய்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாங்க. ஆக இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கையில் வென்றெடுக்கப்பட்டது. அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையின் நீச்சி மிகுந்த தலைவராக சந்திரசேகர் ஜோசப் விஜயை பார்த்தார்கள். ஆகவே வெற்றி கிடைத்தது. தீய சக்தி திமுக, தூய சக்தி டிவிக என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணார். இப்ப தூய சக்தி எடப்பாடி அதை செட் பண்ணல. ஊழல் பண்ணவங்க வந்து சேர்த்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஊழல் பண்ணவங்க யாரா இருந்தாலுமா கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா அந்த குற்றச்சாட்டு இருக்கிற நபர்களை எடுத்துட்டாலே அவங்க மேல இருக்கிற அந்த நல்ல பேர் வந்து போகணும். இந்த தண்டனை யார் தரணும்? நீங்க தரணுமா, நான் தரணுமா, கவர்மெண்ட் தரணுமா? கோர்ட்டு தரணும். நீதிமன்றம் குற்றவாளின்னு சொன்னா எங்க இருப்பாங்க அவங்க? எங்க விருப்பப்படுறாங்களோ புழல்லையோ இல்லை வேலூர்லையோ எங்க வேணாலும் போய்க்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி யாரும் ஊழலிருந்து தப்பிக்க முடியாது. குற்றம் செய்தால் சட்டத்தின் பிடியில் அனைவரும் சமம். சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? இது எப்படி சார் சரியான அணுகுமுறையா இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க மேல அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்குதுன்னு போதே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நீங்க சொல்றது போல. அதுல ஒரு காரணமா தூய சக்தி நீங்க சொல்றாங்க வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் இருக்கிற உறுதியாகல அப்படின்னாலுமே இருக்கிற நபர்களை சேர்த்துக்கிட்டாலும் அவங்க பேருக்கு வந்து அது கெட்ட பேரா தானே அமையுது. அப்படி இல்லை, குற்றவாளிகளைத்தான் சேர்க்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மேலே நான் குற்றம் சாட்டலாம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது அபாண்டமான குற்றச்சாட்டுங்க, தவறுங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நீதிமன்றத்தினுடைய கடமை. நீதிமன்றம் தான் அது விடாது. யாராக இருந்தாலும் ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஆகவே இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு சேர்த்துருந்தா தப்பு. இன்னொரு விஷயம் நீங்கள் உதாரணம் சொல்லியிருந்தீங்க, யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து கேட்டு அவர் தான் வேட்பாளர்ன்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த கலாச்சாரம் மாற்றப்படுதில்ல, யாருனே தெரியல, வேட்பாளர் யாருன்னு தெரியல, விஜய் அவர்களின் முகத்தை பார்த்து மட்டுமே வருகிற ஓட்டு வந்து இது எப்படி கரெக்டான ஒரு அணுகுமுறையாக இருக்கும்? மக்கள் யாரு, இவங்க வந்து இந்த வேட்பாளர் வந்து நமக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்ற விஷயங்களை பார்த்து ஓட்டடிச்சா தான் அது கரெக்டான விஷயம். திராவிட இயக்கத்தின் கொள்கையினுடைய அடிப்படையில் வென்று பெற்றிருக்கிறார்கள். ஒரு சமத்துவமும் சமூக நீதியும் சமதர்மமும் வெற்றி பெற்று இருக்கிறது. பட்டியலினத்தினுடைய தொகுதியில் பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. சகோதரி அமைச்சராக இருக்கிறார். மரியாதைக்குரிய கமலி போன்றவர்கள்லாம் அமைச்சராக இருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர், டோக்கனிசம்காக கொடுத்திருக்காங்க இதெல்லாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. டோக்கனிசம்காக கொடுத்திருக்காங்க இது. அப்படி கிடையாதுமா. நீங்கெல்லாம் கொடுக்கல, திராவிட இயக்க தலைவர்கள் கொடுக்கல. திராவிட இயக்க கொள்கை அதுதானே. திராவிட இயக்க கொள்கை அனைவருக்கும் எல்லாமே சமத்துவம். அந்த சமத்துவத்தை நீங்கள் ஏன் பின்பற்றலை? ஒவ்வொரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்கும் ஆதி திராவிடர் நலத்துறை தான் கொடுப்பாங்க, வேறு துறையே இல்லையா? அப்போ அந்த துறையை கொடுத்துருக்காருல்ல டிவிக்கே தலைவர், முதலமைச்சர் விஜய் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பாராட்டணும்ல. அப்போ அதுக்கு தான் இன்றைக்கி வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அவர் ஆட்சியில் அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், தேர்தல் போது சொன்னார்,
இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.